ஹலோ கைஸ், வெல்கம் டு Adanient Intraday Spot. ஸோ நான் இன்றைக்கி வந்து Adanient என்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வெறும் ஒரு 10% ஆஃப் த குவான்டிட்டி 25 தான் நான் போட்டிருக்கேன் லாட் சைஸ்லேருந்து. ஸோ அந்த இது 1671.85 என்டர் பண்ணேன். இங்கே பாருங்கள், செல்லர்ஸே இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பையர்ஸ் மட்டும் இருக்கான். ஸோ இப்போ அவைலபிள் ப்ராஃபிட்டில் என்ன இருக்கோ நம்ம அவைலபிள் பை ஆப்ஷன் வச்சு நம்ம செல் பண்ணிவிட்டு நம்ம வெளில வந்துடலாம். பட் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் த பிங்க் லைன் டு அச்சீவ். இது எப்போ அச்சீவ் ஆகும்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு வெளில வந்துடலாம். 1768 போச்சுன்னா இன்னும் பெரிய ப்ராஃபிட்டு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போதைக்கு 1729.95. ஸோ அந்த இதில் நம்ம வெளியே வந்துடலாம். இது உடனே வெளில வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி எப்போவுமே ஒரு லைன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே தான் பை பண்ண போகிறேன், இங்கே தான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு டீசெண்டாக வந்துடலாம். ஸோ இது போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணோம் அப்படின்ற பயம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி எப்போவுமே இந்த செல்லர்ஸே இல்லாமல் பையர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருந்தா தெரியுமா? நான் என்டர் பண்ணும் போதெல்லாம் செல்லர்ஸ் இருந்தான். திடீர்னு செல்லர்ஸே இல்லை. சரி, அதனால் வெளில வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டலில், இந்த 10 o'clock கேண்டலில் தான் நம்ம எக்ஸிட் ஆனோம். ஓகே, 1729.95 அப்படின்ட்டு. அடுத்த கேண்டில் பாருங்கள், நம்ம பிங்க் லைன் நம்ம டார்கெட்டை அழகாக ரீச் பண்ணிடுச்சு. அது ரீச் பண்ணி இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டீசெண்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு நான் வெளில வந்துட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அதானியன்ட்டோட ஒரே ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 250. ஆனால் நான் பை பண்ணது 10% ஆஃப் த லாட் சைஸ் தான், 25 தான். இதே நீங்கள் ஃபியூச்சரோட ஒரே ஒரு லாட் வாங்கியிருந்தால் கூட அது எங்கே போயிருக்கும் தெரியுமா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும் ஸ்ட்ராட்டஜினா. ஓகே, ஸோ நமக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அழகாக வாங்கணும், அழகாக வெளில வந்துடணும். ஓகே, இந்த ஸ்டாக்கோட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதானியன்ட் ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். Adanient Intraday Spot அப்படின்ற சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் நான் நேற்று நைட்டே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். சரி, 11 hours எகோ. ஓகே, ஸோ நான் 7th February 2023 நான் போட்டிருக்கேன் பெஸ்ட் இன்ட்ராடே பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு. இந்த 4 ஸ்டாக்கில் ஒரே ஒரு ஸ்டாக் அதானியன்ட், அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கு. ஸோ அந்த அதானியன்ட்டு நான் இன்றைக்கி ப்ளேஸ் பண்ணேன். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வந்தால் தான், நானே போட்ட ஸ்டாக்காக இருந்தாலும், நானே ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வரணும். சும்மாவே பண்ணக்கூடாது. நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்கள், பெஸ்ட் இன்ட்ராடே, அதாவது பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்களும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுருந்தீங்க, டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹாவ் எ சேஃப் ட்ரேட். ஓகே, ஸோ நான் ஃபர்தராக இன்னும் நல்ல வீடியோஸ் போட இருக்கேன். ஓகே, என்னோடய ஃப்ரீ டைமில் நான் கண்டிப்பாக போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ வெரி மச்.